எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்ல தீபாவளிக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். நிலா என்னென்ன பண்றான்னு பாருங்க. ஒரு வீடியோ எடுக்க முடியல. அவ குறுக்க குறுக்க வந்து உட்காந்துருக்கா. இப்போ நம்ம வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நம்ம ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நான் வெட்டிங் டேக்காக எடுத்தது. பட் வெட்டிங் டே கட்ட முடியாமல் போயிடுச்சு. சரி, அதுவே தீபாவளிக்கு வந்து ஸ்டிச் பண்ணனால அதுவே தீபாவளிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் இதுக்கு ஒன்று மட்டும் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் வந்து நான் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு ஆன்லைனில் வந்து கொரியர் அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த சாரீ. வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. நேரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீ பார்க்கவே. கட்டிட்டு வந்து பிக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் தீபாவளி வீடியோஸில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என்னோடய வீட்டுக்காரருக்கும் சேர்த்து சரி இந்த தடவையாவது ஒரு தடவை சேர்ந்து ஒரே மாதிரி போடலான்னு கப்புலாக போடலான்னு ஒரு ஆசை. அதனால் எடுத்திருந்தேன் நான். 2 பேருக்கும் மேட்ச் பண்ணி ஃபஸ்ட்டு அவருக்கு தான் நான் வந்து வேட்டி சட்டை எடுத்தேன். அதை மேட்ச் பண்ணி தான் எனக்கு சாரீ நான் வந்து எடுத்தேன். அப்புறம் வந்து நான் ஆடி மாதமே வந்து சும்மா கடைக்கு போயிருந்தோம். அப்போ பார்க்கலான்னு போனப்போ ஆஃபர் நிறையா போட்டிருந்தாங்க. திண்டுக்கல்ல வந்து நம்ம பிரியாஸ் அப்படின்ற கடை தான் அந்த கடை. ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. எப்படின்னா இந்த ஆஃபர் எப்படின்னா நம்ம வந்து 3 சாரீ மொத்தமாக எடுத்துக்கலாம். 3 சாரியில் 2 சாரீ என்ன ப்ரைஸ் இருக்கோ அதே சாரியில் இன்னொரு ப்ரைஸில் எடுத்தோம்னாலும் அது ஃப்ரீ. அதாவது இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ வந்து 2000 ரூபாய்க்கு நம்ம 3 புடவையுமே 2000க்கு எடுத்துருக்கோன்னா ஒரு புடவை 2000 ரூபா புடவை வந்து நமக்கு ஃப்ரீ. சரியா? இப்போது வந்து நான் வந்து ஒவ்வொரு புடவையும் 3000ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். ஒரு புடவை மட்டும் 1000 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். அப்படின்னா எது கம்மியான ப்ரைஸில் இருக்கோ அந்த புடவை வந்து நமக்கு ஃப்ரீ. சரி, ஆஃபரை ஏன் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புடவை வந்து ஆஃபர் கிடைக்கலே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு 3 புடவை வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த புடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு புடவையும் வந்து ஒரு 2800 3000 அந்த மாதிரி வரும். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. என்கிட்ட பெருசாக பட்டு புடவை அந்த மாதிரிலாம் இல்லை. சரி, ஆஃபர் போட்டிருக்கும் போதே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்கள்ல, நகை தான் எல்லாம் அடகில் இருக்குது. சரி, சாரியாவது கொஞ்சம் நல்லா ரிச்சாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஆரி ப்ளவுஸ் போட்டு கட்டினோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அது பேர் பண்ணி கட்டும்போது. இது கலரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த 3வது புடவை பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோன் ஒர்க் இல்லவே இல்லை சுத்தமாகவே. இது வந்து 1800 என்னமோ. இதுதான் ஃப்ரீயாக வந்தது எனக்கு ஆஃபரில் வந்த புடவை இதுதான். ஏன்னா மற்ற புடவையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரேட்டு கம்மி. 2500 நினைக்கிறேன் இந்த புடவை. இது மட்டும் எனக்கு ரேட் கம்மியாக இருந்தனால இது மட்டும் ஃப்ரீயாக எனக்கு கொடுத்துட்டாங்க ஆஃபரில். எல்லா புடவைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் 3 புடவைக்குமே வந்து குஞ்சம் வச்சு கொடுத்துட்டாங்க. வந்து சூப்பராக கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. திண்டுக்கல் மக்கள் வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஆஃபர்ஸ் இப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆஃபர்ஸ் வந்து நிறையா போடுறாங்க. இடையில தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர், அப்புறம் ஆடியில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் கடை திறந்து 1 இயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து கிட்ஸுக்கும் போட்டிருந்தாங்க, மென்ஸ் வியருக்கும் அதே மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இப்போ எப்படி லேடிஸ்க்கு வந்து 3 செலக்ட் பண்ணி வாங்கினா 1 ஃப்ரீயோ அதே மாதிரி தான் ஜென்ஸுக்கும். நீங்கள் வந்து 3மே பேண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் எது விலை கம்மியாக இருக்கோ அந்த பேண்ட்டு வந்து ஃப்ரீ. 3மே ஷர்ட்டாக எடுத்தாலும் அதே மாதிரி தான். இல்லை கலந்து நம்ம எடுக்கிறனால நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 பேண்ட்டு 1 சட்டை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். சட்டை வந்து 1000 ரூபான்னு நினைக்கிறேன். குறுக்க நடக்கிறா பாருங்க இவ, அங்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கானிலா. இதில் வந்து அந்த ஒரு பேண்ட் வந்து 750 ரூபா. அந்த பேண்ட்டு மட்டும் ஃப்ரீ ஆயிடுச்சு. இது 3 என் பையனுக்காக நான் எடுத்தது. அப்புறம் வந்து வெளியில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு நார்மலான ஒரு கடையில் வந்து எடுத்தோம் இந்த ட்ரெஸ் வந்து. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரொம்ப பெரிய சைஸாக தான் இருக்குது, பிடிக்கணும். இது வந்து 750 நினைக்கிறேன். இது ஏற்கனவே இதுவும் இன்ஸ்டாவில் தான் நான் பார்த்துருந்தேன். பார்த்துட்டு அப்படியே திண்டுக்கல் போகிற வழியில் இது இருந்தனால சரி விசிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். எனக்கு இது மட்டும் பிடிச்சிருந்துச்சி. எனக்கு பொதுவாக 3 பீஸ் செட் அப்படின்றது பிடிக்காது. சரி, அதனால் டாப்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், லெகின் வந்து பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்திருந்தேன். அப்புறம் ஒரு நைட்டி வந்து நம்ம பிரியாஸ்லேயே நான் எடுத்திருந்தேன். இது வந்து எப்படின்னா ஃப்ரில்லாக வச்சுருக்கோம். முன்னாடி வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி தெரியாது, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நான் நைட்டி எடுத்துக்கிட்டேன். இது வந்து 350 நினைக்கிறேன் இதோட ப்ரைஸு. அவ்வளோதான். நம்ம பிரியாஸில் நாங்கள் வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இது எல்லாமே நான் ஆடியிலே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் கஷ்டம் இல்லைனாலும் நம்ம வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். கிளாசிக் போலோன்னு சொல்லிட்டு இங்கே தாராபுரம் கள்ளிமந்தயத்தில் வந்து இருக்கும்.
கிளாசிக் போலோன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலே நாங்கள் வந்து போய் எடுத்தது நேராகவே. அவங்க வந்து கம்பெனியில் வந்து எப்போவுமே தீபாவளிக்கு ஒரு தடவை ஆஃபர் போடுவாங்க. 3 ஷர்ட் எடுத்தால் 1800 அந்த மாதிரி இருக்கும். தனியாக சிங்கிளாக ஒரு ஷர்ட் எடுத்தோம்னாலே நமக்கு வந்து 800 900 இருக்கும். அப்படி கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2700 வந்துடும் இல்லையா. இந்த டைமில் போய் எடுக்கும்போது 3 சட்டை எடுத்தால் 1800 1900 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் வந்து போய் எடுத்தது. இந்த ரெண்டும் வந்து இப்போ நான் முன்னாடி காமிச்ச பேண்ட்டு ஷர்ட்டை வந்து பையனுக்காக, என்னோடய மகனுக்கு எங்கள் மாமனார் மாமியார் காசு கொடுத்து எடுத்தது. இது எங்கள் வீட்டுக்கார் வந்து பையனுக்கு ஆஃபரில் எடுத்த சட்டை, அந்த ஆரஞ்சு கலர் சட்டை. இது வந்து எடுத்துக்கிட்டான் அவன். சரி போ அப்படின்ட்டு விட்டாச்சு. எதுக்கு எடுத்தேன்னு சத்தம் தான் போட்டேன். அப்புறம் தாத்தா காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா வீட்டுக்கு அக்கா பையனுக்கு ஒன்று, அப்புறம் அக்கா பையனுக்கு ஒன்று, நாத்தனார் பசங்களுக்கு 2 பேருக்கும், அப்புறம் வேலை பார்க்குற எல்லாருக்கும் எடுத்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா பையனுக்கு எடுத்தது. அவன் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கான். அவனுக்கு எடுத்தது இந்த 2ம். அவன் கொஞ்சம் கலராக இருப்பான். அதனால அவனுக்கு பிளாக் வித் கிரே ஷேடு மாதிரி. வீட்டில் பிளாக் எடுக்க விட மாட்டாங்க, அதனால் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது. கிளாசிக் போலோவை பற்றி சொல்லவே தேவையில்ல. கிளாசிக் போலோ அடிச்சே ஆளே இல்லை. மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு அவ்வளோ ஒரு ஒர்த்தாக இருக்கும். நல்லா வச்சு போட்டு அடிக்கலாம் தாறுமாறா அப்படின்னு சொல்லலாம். சூப்பராகவே இருந்துச்சு எல்லாமே. நான் போகலை கிளாசிக் போலோ. போனப்போ எனக்கு எக்ஸாம் இருந்தது, டிஆர்பி எக்ஸாம். அப்போது நான் போகலை. இவங்களாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அக்கா பையனுக்கு எடுத்து முடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது மொத்தம் வந்து ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. 10 பேருக்கு வந்து ஷர்ட் எடுத்தாச்சு. இதுவுமே வேலை பார்க்குறவங்களுக்காக எடுத்தது தான். கிளாத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் தெரியும் கிளாசிக் போலோவோட அந்த கிளாத்தோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பார்க்குறதுக்கு தரமாக இருக்கும். இந்த ஒயிட்லாம் ரொம்ப நல்ல காட்டன், பியூர் காட்டனாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. 1 பை 1 காட்டுறேன் பாருங்கள். அவங்க சைஸ் வந்து என்னென்ன சைஸுன்னு கேட்டுட்டு போய் எடுத்ததாக சொன்னாங்க. எப்படி இருந்துச்சுன்னு தெரில. இது ஃபுல்லாகவே வந்து ப்ளைன் கிடையாது, சும்மா சின்ன சின்ன செக்குடு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு க்ரே கலரு, அடுத்து வந்து மெரூனு. இது வந்து 3 பேருக்கு எடுத்தாச்சு. சட்டையோட குவாலிட்டியெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஷர்ட்டை போட்டு தர்றதுக்கு ஒரு பை வந்து வாங்கியாச்சு. பை மொத்தமாக வந்து தருவாங்க அவங்களே. அந்த பையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ 4வது ஷர்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் வயசானவர்னால அவருக்கு வந்து ஒயிட்லேயே வாங்கியாச்சு. சட்டை வந்து ஒயிட்லேயே வாங்கியாச்சு. இந்த ப்ளூ கலர் வந்து பார்க்க அழகாக தான் இருக்குது. அடுத்த கலர் பார்க்க போகிறோம். அடுத்ததும் வந்து ஒரு க்ரே தான். அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி க்ரேவும் பிளாக்கும் தான் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. இது வந்து பூ டிசைன் போட்ட மாதிரி ஒரு ஷர்ட்டு. ஃபுல் ஹேண்ட் இருக்கவங்களுக்கு ஃபுல் ஹேண்டு பிடிச்சவங்களுக்கு, அப்புறம் வந்து ஹாஃப் ஹேண்ட் பிடிச்சவங்களுக்கு ஹாஃப் ஹேண்டு, அந்த மாதிரி பிரித்து எடுத்து கொடுத்தாச்சு. அடுத்ததும் ஒரு க்ரே தான். இது வந்து ப்ளைன் க்ரே. அப்போ அது நம்ம பார்த்தது செக்குடு க்ரே, இது வந்து ப்ளைன் க்ரே எடுத்து கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றனால, இன்றைக்கி சம்பளம் போடுறனால அப்படின்றனால எல்லாருக்குமே வச்சு கொடுத்தாச்சு. இதுதான் அந்த கொஞ்சம் வயசானவர்னு சொன்னேன் இல்லையா, அவருக்காக எடுத்த அந்த வெள்ளை சட்டை. அவர் வந்து ஹாஃப் ஹேண்டை தான் போடுவார். அப்புறம் ஒரு பேண்ட்டு, அதில் ஒரு பையன் வந்து கொஞ்சம் யங்கான பையனால் அவனுக்கு ஒரு பேண்ட்டு மட்டும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என் நாத்தனார் பசங்களுக்காக வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் இவர் எடுத்திருந்தார். எங்கள் வீட்டுக்காரருக்காக வந்து எடுத்திருந்தார் அவர். 2 பசங்களுக்குமே, நாத்தனார் பசங்களுக்குமே பிளாக் கலரே எடுத்தாச்சு. ஏன்னா எங்கள் நாத்தனார் வந்து பிளாக் கலர் எடுக்க விட மாட்டாங்க. சரி இப்படியாவது போடட்டும், நல்லா கலராக இருப்பான் எங்கள் நாத்தனார் பையன் சின்னவன். சரி அவனுக்கு பிளாக்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால பிளாக்கே எடுத்தாச்சு. அவனுக்கு வந்து ப்ளைன் பிளாக் மாதிரி எடுத்தாச்சு. பெரியவனுக்கு வந்து பிளாக்லேயே கொஞ்சம் டிசைன் வர்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. 2 பேருக்குமே பேண்ட்டு ஒரே மாதிரி தான், ஷர்ட் கலருமே ஒரே மாதிரி தான். அண்ணன் தம்பி 2 பேருக்கு ஒரே மாதிரி எடுத்து கொடுத்தாச்சு. இந்த டிஷர்ட் மட்டும் அவர் எடுத்திருந்தார், எங்கள் வீட்டில் எடுத்திருந்தார். அவ்வளோதான். இப்போ எல்லாருக்கும் எடுத்ததெல்லாம் காட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். நாத்தனார் பசங்களுக்கு எடுத்த அந்த 2 பேண்ட்டு வந்து இந்த கலர் தான். ஒன்று வந்து கொஞ்சம் ப்ளைன் மாதிரி, ஒன்று லைட்டாக செக்குடு மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான். 2 பசங்களுக்குமே சைஸ் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னும் கொடுத்துட்டு வரல. அவங்க கும்பகோணத்தில் இருக்காங்க என்னோடய நாத்தனார். அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வர முடியல. யாராவது போகிற மாதிரி இருந்தால் தான் கொண்டு போய் கொடுக்கணும். இவர் போகிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ கொண்டு போயிட்டு 2 பேருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டா அவங்க போட்டுப்பாங்க தீபாவளிக்கு. அவ்வளோதான். தீபாவளி பர்ச்சேசிங் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து காட்டியாச்சு. இதோட தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. ஆடியிலே வந்து ஆஃபர் போடும்போதே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து தைக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக தீபாவளி சமயத்தில் எடுத்தோம்னா தைக்கவும் முடியாது. பொதுவாக ப்ளவுஸ் தைக்கிறதா இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்காக இருக்குது நமக்கு.
இது எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக்கும் பண்ணி வச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்து திரும்ப வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளினா வெடி இல்லாமல் வெடி வாங்கியாச்சு. அந்த வெடி வந்து நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. என் பையனுக்கு வந்து ஃபுல்லாகவே வெடிக்கணும், டம்முன்னு போய் வெடிக்கணும். அப்போ தான் வந்து அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக வெடிக்கிற மாதிரி வெடி தான் அதிகமாக வாங்கியிருக்கு. நைட்டில் வந்து பூந்தொட்டி, சங்கு சக்கரம் அந்த மாதிரிலாம் பூந்தொட்டி மட்டும் வாங்கியிருக்கு. சங்கு சக்கரம்லாம் இந்த தடவை வாங்கலை. அதிகமாக மிக்ஸ் பண்ணியெல்லாம் இந்த தடவை வாங்கலை. போன தடவை எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். வெடிக்கிற வெடி தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். அந்த ரோஸ்டர்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து திரி மேலே அப்படியே வைக்க வேண்டியதான். வச்சா நல்லா டம் வெடிக்கு. பக்கத்து வீட்டில் யாரும் இருக்க முடியாது. வெடி எல்லாமே பார்த்திங்கன்னா சிவகாசியிலே வந்து போய் வாங்கிட்டு வந்தாச்சு. போனாங்க ஒரு தெரிஞ்சவங்க, அதில் வந்து சிவகாசியில் வாங்கிட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுகுண்டு. ஃபுல்லாக இது சரியான சத்தமாக இருக்குது. இடையில பொறுமை இழந்து போய் பாக்ஸை பிச்சு 2-3 இப்போயே வச்சாச்சு. டெய்லி ஒன்று ஒன்றா வைக்க வேண்டியது. திடீர்னு பயப்பட வேண்டியது எல்லாரும். இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா 4 கம்பி மத்தாப்பு பாக்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க. ஏன்னா பூந்தொட்டி இருக்குல்ல, அந்த பூந்தொட்டி வைக்கிறதுக்காக. பூந்தொட்டி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 இருக்குதுன்னு நினைக்கிறேன். பூந்தொட்டி பாக்ஸு எல்லாத்தையுமே வாங்கி இதுக்கப்புறம் வேறு என்னென்னா சரஸ்வதி வெடி வந்து கொஞ்சம் வாங்கியிருந்துச்சுங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா வெடிக்கிற வெடி தான் இந்த தடவை. போன தடவைலாம் பார்த்திங்கன்னா சாட்டை, சங்கு சக்கரம், மேலே போய் அந்த கலராக வெடிக்கும் பார்த்திங்களா, ஸ்டார் மாதிரிலாம் பெருசாக போய் வெடிக்கலாம். அதெல்லாம் போன தடவை 10-20 வாங்கியிருந்துச்சுங்க. ஆனால் அதுக்குமே நான் சத்தம் போட்டேன், எதுக்கு இவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணுறீங்க? அந்த ஒரு இது போய் மேலே வெடிக்கிறதுக்கு 300-400 வீணாக செலவு பண்ணுறீங்க. சாப்பிட்டாலும் பரவாயில்ல, வெட்டியாக செலவு பண்ணுறீங்களேன்னு சத்தம் போடவும் இந்த தடவை வெடிக்கிற வெடி மட்டும் பையனுக்காக வாங்கியாச்சு. பூந்தொட்டி பாக்ஸு ஒரு 6-7 இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஒன்று மட்டும் மேலே போய் வெடிக்கிற மாதிரி ஒன்று மட்டும் வாங்கியிருக்காங்க சத்தம் போட்டதுனால. இவ்வளோ தான் நம்ம தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சு. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.